வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிக்கன் கிரேவியும் மிளகு சிக்கன் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி பாதி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கும் பாதி சிக்கன் பெப்பர் மிளகு சிக்கன் செய்கிறதுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருள் ஒரு 2 பெரிய வெங்காயம் அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 சின்னதாக 2 நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, புளிப்பாக இருக்கும் கிரேவி. அதனால் 2 இது தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கறி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது போதும். இப்போ பட்டை 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கசகசா, சாதிப்பத்திரி, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சலை, இதெல்லாம் என்ன இருக்குதோ வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. இஞ்சி உடைய அளவு கம்மியாக இருக்கணும், பூண்டுடைய அளவு அதிகமாக இருக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனுக்கு மேலே தான் இருக்குது. ஏன்னா நான் கிரேவிக்கும் பெப்பர் சிக்கனுக்கும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அப்படியே சேர்த்தோம்னா அளவு தெரியாது. அதனால் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த எடுத்து வச்சுருக்க பட்டையிலே நான் 2 வகை பட்டை எடுத்துருக்கேன். சுருள் பட்டை நல்லா வாசனையாக இருக்கும். இன்னொரு பட்டை, 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ கசகசா எல்லாமே, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயிலே பொரிய விட்டுட்டு இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறப்போ ஒரு 2-3 நிமிஷம் வதங்குறதுக்கு இது கூடவே பச்சை மிளகாயம் சேர்த்து தான் வதக்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட உரித்து இந்த மாதிரி இந்த கிரேவி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவிக்கு. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்குறதுக்கு லேட் ஆகினா நம்ம இந்த மாதிரி கரண்டியில் கூட அப்படியே மசிச்சு விடலாம். தக்காளியை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கினாதே நல்லாயிருக்கும் கிரேவியும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்க்க போகிறேன். நீங்கள் தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒட்டும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி கூட இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பாருங்கள், பாத்திரத்திலே ஒட்டாது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். நான் ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா சிக்கனில் நீர் சத்து இருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கினதுலேயும் தண்ணியாக இருக்கும். அதனால் அந்த நீர் சத்தே போதும். ஏன் தண்ணி சேர்க்க வேணாம்னா சலசலன்னு இருக்கும், ஒரு மாதிரி சிக்கன் டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டே காலியாகிற அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்திருக்கு.
கறி வேகலைன்னா ஒரு 2 நிமிஷம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேக விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வீட்டில் குழம்பு தூள் 2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி, கறி மசாலா வீட்டில் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தூள் போட்டால் தான் இந்த குழம்புடைய வாசனையும் மணமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து கறி மசாலா பவுட்ரு ஏற்கனவே நான் அப்லோடு பண்ணி வச்சுருக்கேன். செக் பண்ணி பார்த்து அது மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் 65 பவுட்ரு கூட அதில் சேர்த்து குழம்புல சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தான் தண்ணியே சேர்க்க போகிறேன். தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக கிரேவி வேணும்னா இந்த மாதிரி நான் ஊற்றி குழம்பு மாதிரி வச்சுக்கோங்க. நான் டிஃபனுக்கு தான் செய்கிறேன் இந்த மாதிரி, அதனால் குழம்பா கொஞ்சம் தண்ணியாகவே செய்கிறேன். இப்போ இந்த பக்கம் நல்லா கொதிஞ்சு நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதியட்டும். அது வரையும் நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த பக்கம் நல்லா ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு கொதிய விட்ருக்கேன். கொஞ்சம் திக்காக வரந்தோட்டிங்க நம்ம வந்து பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிக்கிடலாம். பெப்பர் சிக்கனுக்கு வந்து தேவையான பொருள் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை கிராம்பு ஏலக்காய். இப்போ கடாயை எடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்ப இந்த பட்டை கிராம்பெல்லாம் எடுத்து எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுட்டு இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், கலர் மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நல்லா வதங்கந்தோட்டிக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி இல்லைன்னா சின்ன தக்காளி, புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிக்கனுடைய அளவு எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி தக்காளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளி கூட உப்பு போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க, வதக்கி விட்டுக்குங்க. உப்பு சேர்க்குறப்போ சீக்கிரம் வதங்க. அப்படி வதங்கலைன்னா நீங்கள் கரண்டிலே இந்த மாதிரி வதக்கி விடுங்க. தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா பாத்திரத்தில் ஒட்டும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறப்ப ஒட்டாது. இப்போ ஒரு 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நான் கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துட்டு நல்லா திருப்பி நல்லா வதக்கி விட போகிறேன்.
சிக்கனுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு, எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். திரும்பவும் கழுவவும் மஞ்சள் கிடையாது, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்கலை. இப்போ சிக்கனில் உள்ள தண்ணியே போதும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வெந்ததுக்கு முன்னாடி நல்லா சிக்கன் நல்லா சுருங்கி நல்லா வெந்ததுக்கு முன்னாடி கம்மியாகிரும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி நான் குழம்பா தான் செஞ்சுருக்கேன், டிஃபனுக்கும் சேர்த்து. அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்தளவுக்கு இருக்குது. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சிக்கன் வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். நீங்கள் மூடி போட்டு வச்சு இடையில இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றலை. தண்ணி ஏற்கனவே சிக்கனில் இருக்க தண்ணி தான். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி தான் இப்போ கொஞ்சமாக கழுவிட்டு இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். சிக்கன் வந்து இதளவுக்கு வெந்திருக்கு. திரும்பவும் நான் கிளறி விட்டுட்டு மசாலா எடுத்து சேர்த்துக்க போகிறேன். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மல்லி, சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் தூள், இதை வச்சு தான் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்க்குறப்ப சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். நல்லா திரும்பவும் இந்த மாதிரி எல்லா சிக்கனும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா இந்த மாதிரி தூவி விட்டு ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ சிக்கன் குழம்பும் மிளகு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.